அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, காது வலி, காது ஓட்டை, காதில் சீல் வடியுது, காதில் சத்தம் கேட்குது, காது குறைவாக கேட்குது, காதில் அரிப்பு இருக்குது, இப்படி காதிலிருந்து சளியாக வருது. இப்படி பல பிரச்சனைகளுக்காக ஒரு வருடத்துக்கு முன்னால் நாம் ஒரு வீடியோ பண்ணோம், காணொளி காட்சி போட்டோம். அதை பார்த்துட்டு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் அந்த காணொளி காட்சியை பார்த்து நம்மக்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு சரியாச்சு. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். இப்போது அதுக்கான வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். என்ன அப்படின்னா, நாம் காது பிரச்சனைனா அது என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதை பூராத்தையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, நாங்கள் அதுக்கு மருந்து தரோம் அப்படி தான் சொல்லுவோம். இந்த எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் பண்ணுங்கள், ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையையும் நம்ம செய்ய சொல்கிறதில்ல. ஒன்று, அது நமக்கு தேவையில்லை, ஹோமியோபதி சிகிச்சைக்கு அது தேவையில்லை. இரண்டாவது, பண விரயம். ஒரு பேஷண்ட்டு காது வலி வர்றதுக்கு பணக்காரனாக இருக்கணும் அல்லது ஏழையாக இருக்கணும், மிடில் கிளாஸாக இருக்கணும், ஹை சொசைட்டியாக இருக்கணும், லோ சொசைட்டியாக இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. காது வலினா காது வலி வந்துடும். ஸோ இப்போ இது பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் நாம் ஒரு செலவு வைக்கக்கூடாது என்ற க்யூரியாசிட்டினால் நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதுன்னா, அவங்க காது வலின்னு சொன்ன உடனேயே நேராக ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு. ஸ்கேனில் தெளிவான இந்த விஷயம் இருக்குது, ஓட்டை இருக்கிறது தெரியும், அந்த பகுதி பூரா ரணமாக செவந்து போய் இருக்கிறது தெரியும், சீல் வர்றது தெரியும். இது எல்லாமே அந்த பகுதியில் தெரியும் ஸ்கேனில். ஸோ இப்போ அதை காமிச்சு இது மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது சரியான பிறகு நம்ம கம்ப்ளைண்ட் சரியாச்சுன்னா சரியாயிடுச்சு அப்படிங்கிற நிலையில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் சில நம்முடைய நண்பர்கள், நம்ம நோயாளிகள்னு சொல்கிறத விட நம்மளுடைய பேஷண்ட்ஸ், அதுவும் இப்போ நோயாளி தானே இல்லையா, நம்மளுடைய கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கலாம், வாடிக்கையாளர்கள், யூடியூப் வாடிக்கையாளர்கள், நேயர்கள், அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்து சரி என்ன தான் ஆகிருக்குது, எப்படி சரியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு மாதம் மருந்து சாப்பிட்ட உடனே போய் திரும்பவும் எந்த டாக்டரை பார்த்தாங்களோ அந்த டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டருக்கும் அதிர்ச்சி, அதை கேட்ட நோயாளிக்கும் அதிர்ச்சி. என்ன அப்படின்னா 100% அப்படியே அந்த ரணம் மாறி ஓட்டை க்ளோஸ் ஆகிருந்தது. அதை சில நண்பர்கள் நமக்கு, சார் இப்படி ரிசல்ட் வந்திருக்குது அப்படிங்கிறத அனுப்பிச்சாங்க. இதை பார்த்த நம்முடைய டீம் மெம்பர்ஸ், சர்வம் யூடியூப் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சார் இதை ஒரு காணொளி காட்சியாக இந்த அளவுக்கு காது பிரச்சனைக்கு தீர்வு ஹோமியோபதி மருந்தில் இருக்குதுங்கிறத தெரிந்தால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மருந்துகளை பெற்று அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவாங்க. அதனால் ஒரு வீடியோ நீங்கள் காணொளி காட்சி போடுவோம் என்று சொன்னதனால இந்த காணொளி காட்சியை போடுகிறோம். நண்பர்களே, தெளிவாக மீண்டும் சொல்லுகிறேன், உலகத்திலேயே உலகம் முழுக்க
இருக்கக்கூடிய ஒரு மாற்று மருத்துவம், ஆங்கில மருத்துவத்துக்கு நிகராக ஒரு மாற்று மருத்துவ சிகிச்சை முறை இருக்கிறது என்று சொன்னால் அது ஹோமியோபதி தான். இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பல நாடுகளில் அந்தந்த நாடுகள் வைத்தியங்கள் இருக்குது. உலகம் முழுக்க 197 நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவம் ஆல்டர்னேட்டாக, ஆங்கில மருத்துவத்துக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடியது ஹோமியோபதி மருத்துவம்தான். எப்பொழுதும் நாம் சொல்லக்கூடிய இந்த வாசகம்தான், ஹோமியோபதி நெவர் ஃபெயில்ஸ், ஹோமியோபத் மே ஃபெயில் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.